ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ ஆச்சாரியரோட அப்ரோக்ஷ அனுபூதி கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல வேர்ட்ஸ் 1 to 8 பிறகு வேர்ட்ஸ் 1ல என்ன சொல்றார்? எவற்றில் எல்லாம் ஒடுங்குமோ அந்த ஸ்ரீஹரியை நான் வணங்குகிறேன். அவரே வேர்ட்ஸ் 1ல அவர் முதல்ல ஆரம்பிக்கிறார் இன்வகேஷன், மங்களாச்சரணம். ரெண்டாவதுல அவரே இறைவனாகவும் குருவாகவும் இருக்கிறார். யாருக்கு அந்த ஆத்ம ஞானம் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் மன தூய்மை அடைந்து மீண்டும் மீண்டும் தியானிக்க வேண்டும். 5 புலன்களும் தற்போதைய நேரத்தில் மட்டுமே வேலை செய்யும். கண்ணுனா கண்ணு பார்க்கும். இப்போ நேத்திக்கு நடந்ததை கண்ணு பார்க்க முடியாது. நேத்திக்கு பாட்டு கேட்டோம்னாக்க இன்னைக்கு அந்த பாட்டை இன்னைக்கு திருப்பி ரிப்பீட் தான் பண்ணலாமே தவிர ஒரிஜினலா கேட்க முடியாது. 5 புலன்களும் இந்த தற்போதைய நேரத்துல மட்டும்தான் இருக்கு. மனம் மட்டும்தான் நேற்றுக்கு நாளைக்கு போகும். நேற்று இல்லாமல் என்று இருக்க முடியாது. அதே மாதிரி போன பிறவி இல்லாமல் இந்த பிறவி இருக்க முடியாது. இது மட்டுமே உலகம் இல்ல, இதற்கு பின்னால் ஒரு ஆன்மீக உலகம் இருக்கிறதுங்கிறது ரிஷிகளும் உபனிஷத்துக்களும் சொல்லுகிறது. வேர்ட்ஸ் 3 to 9 சாதன சதுஷ்டய சம்பத்தியை பத்தி சொல்றார். அந்த தகுதி இல்லாதவர்கள் கர்ம மார்க்கத்துக்கும் உபாசன மார்க்கத்துக்கும் அதிகாரிகள். அதாவது வர்ணாசிரம தர்மம், நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் அவர்கள் கடமைகளை செய்ய வேண்டும். எந்த ஆசிரமத்துல இருக்கோமோ அந்த ஆசிரமத்து கடமைகளை செய்ய வேண்டும். பிற மனிதனையும் பிராணிகளையும் ஜந்துக்களையும் சேவை செய்ய வேண்டும். தியானம் உபாசனா டீச்சர்ஸ் ஆர் தேர். அதுக்கு வைராக்கியம் தேவை. வைராக்கியம்ங்கிறது புளூராலிட்டி, எல்லாத்துலயுமே புளூராலிட்டி இருக்கு. ஆரோபணத்தை, அதாவது எது மறைக்கிறதோ அதை தவிர்த்து நித்தியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். மனிதனை மனிதனாக பார்க்காமல் இறைவனாக பார்க்க வேண்டும். ரேவதி இஸ் கமிங். We started early. Welcome Revati. We are just reviewing verse 4. So வைராகியம் தேவை is a problem. நித்தியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். மனிதனை மனிதனாக பார்க்காமல் இறைவனாக பார்க்க வேண்டும். அந்த பெயரும் உருவமும் ஆரோபணம் செய்யப்பட்டவை ஆத்மாவின் மேல். அதனால்தான் பலவா தெரியறது. அப்சல்யூட் இஸ் ஒன்லி ஒன். அதனால்தான் நம்மளெல்லாம் ரிலேட்டிவ்னு சொல்றோம். We are all relatives compared to the absolute. Absolute is only one. பாக்கியெல்லாம் ரிலேட்டிவ். ஸோ verse 5 என்ன சொல்ற? ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும். மற்றவை எல்லாம் திருஷ்யம். திருஷ்யம்னாக்க பார்க்கப்படுபவை. verse 5ல அவர் எல்லாம் அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை டிஸ்கிரைப் பண்றார். ஆரம்பிக்கிறார். விவேகம்ங்கிறது எபிலிட்டி டு டிஸ்சர்ன், வைராகியம் டிஸ்பேஷன், சமாதி சட் சம்பத்தி 6 இருக்கு. அப்புறம் முமுட்சுத்துவம், அதை பத்தி எல்லாம் சொல்றார். ஸோ எப்படி நம் கனவு பொய்யோ அப்படி இந்த உலகம் பொய். அது ஒரு நீண்ட கனவு, அவ்வளவுதான். இந்த 3 ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி 3மே சொப்னம் தான் அப்படிங்கிறார். இந்த ஞானம் வர வரைக்கும் ஆத்மஸ்வரூபம் மட்டுமே உண்மை. இந்த விவேகத்தை அடைந்து வைராகியத்தை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட வைராகியம் நிர்மலம், தூய்மையானது. சமம்ங்கிறது மனக்கட்டுப்பாடு, தமம் இந்திரிய கட்டுப்பாடு, உப்பரதைங்கிறது பற்றற்று இருத்தல், உதிர்தல். தாமரை இலை தண்ணீர் போல் சொல்றோம். அந்த மாதிரி we are part of this world. ஆனா எல்லாமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு ரொம்ப பற்று இல்லாமல், கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா தட்ஸ் ஓகே அப்படிங்கிற பாவனைல இருக்கணும். அது இருந்தா தான் முடியும் அப்படின்னு எழுந்து வைன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற. தித்திக்ஷாங்கிறது பொறுமை.
ஸ்ரத்தாங்கிறது பக்தி பூர்வமான நம்பிக்கை. இந்த குரு கிட்டயும் வேதத்துக்கிட்டயும். குருனா நம்ம இந்த இடத்துல நம்ம எப்பவுமே சங்கராச்சாரியார் எடுத்துக்கணும். சமாதானம்ங்கிறது ஒருமுகப்பாடு. எந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டாலும் அது மனதில் ஒரு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துகிறது. அது கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிஷம். அது கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது. தகுந்த சந்தர்ப்பம் வரும்போது கனவாக வருகிறது. மலரும் நினைவுகள்னு சொல்றோமே, பழைய நினைவெல்லாம் வருது இல்லையா? அது ஆனா அதே நினைச்சுட்டு இருந்தோம்னாக்கா அது அப்படியே இருந்துட்டு இருக்கும். நம்ம புண்ணு மாதிரி கால்ல புண்ணு இருந்ததுனாக்கா நம்ம சொரிஞ்சுட்டே இருந்தா திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கோம். அது ஒரு கிரீமை போட்ட விட்டுட்டாக்கா ஒண்ணும் வராது. அந்த மாதிரி அனுதர்ஷனம் பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா அதுதான் மனசுல இருக்கும். அதனால நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் பாசிட்டிவ் தாட்ஸ் நடந்தது. ஸோ சேரியட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்டெலெக்ட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங். இன்டெலெக்ட் வந்து நம்ம புத்தி வந்து எல்லாத்தையும் பிடிச்சிக்கணும். அதுலயே சொல்றார் வருஷ 6ல சுதுச்சாரன். துராச்சாரன்னாக்கா தீயவன், தப்பு பண்றவன். சுதூராச்சாரன்னாக்கா ரொம்ப அதிகமாக தப்பு பண்றவன். எவ்வளவு தீயவனாக இருந்தாலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட கொடுக்கக்கூடியது மனசு. எவ்ரி செயின்ட் ஹேஸ் எ பாஸ்ட்னு சொல்லுவா. அதாவது வால்மீகியும் ராபரா இருந்தார், மர்டரா இருந்தார். அவர் ராமாயணம் எழுதினார். கண்ணதாசன் இப்ப இந்த நம்ம ஜெனரேஷன்ல கண்ணதாசன் வாசன் ஆஸ்திகன். அப்புறம் அவர் வந்து சங்கராச்சாரியாரை பார்த்த உடனே மாறி போனார். இதெல்லாம் வந்து அந்த கரணம் மனசுல நம்ம மாறணும் அப்படிங்கிறாரு. நிகிரகானாக்கா அதாவது அதை சப்ரஸ் பண்ணக்கூடாது. இது வேணும் அது வேணும்னு ஒரு கிரேவிங் இருந்ததுன்னா சப்ரஸ் பண்ணாம நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறார். நிகிரகானாக்கா நல்வழிப்படுத்துதல். நல்ல வார்த்தையா சொல்லி நம்ம குழந்தைகளை பண்ற மாதிரி நம்ம மனசை நம்ம பண்ணணும். வேர்ட் 7 பாஹ்ய கரணங்கள், இந்திரியங்கள், மெய், வாய், கண்மூக்கு, செவி, இது எல்லாத்தையும் வெளியில போயிட்டு இருக்கிறத நல்வழிப்படுத்தணும். வேர்ட்ஸ் 8 வந்து ஸ்ரத்தா, பக்தி பூர்வமான திருடமான அசைக்க முடியாத நம்பிக்கை. சில பேர் இப்போ இந்த காலத்துல இந்த புக்கே சங்கராச்சாரியார் எழுதினதா அப்படின்னு ஒரு கேள்வி நடந்துட்டு இருக்கு. டாக் ஆஃப் த டவுன். அதனால அந்த மாதிரி எல்லாம் டவுட் பண்ணினாக்கா நமக்கு அது வந்து பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன சொல்ல வராருங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கணும். சமாதானம், சிங்கிள் பாயிண்டட் போக்கஸ், பிரம்மத்திலே நிலைத்து ஒருமுகப்பட்டு இருப்பதற்கு சமாதானம் என்று பெயர். இரண்டற்றே ஒரு பொருள் அது, அத்விதீயம். அது மட்டுமே இருக்கு, உன் உள்ளேயே உறைந்து இருக்கிறது, தத்துவம் அசி. ஆன்மீகத்துக்கு வருவதற்கு வருபவனுக்கு இந்த 6 குணங்களும் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி verse 8 முடிச்சார். இப்போ verse 9ல இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். verse 9 அந்த சிறையில் சாரி சம்சார பந்த நிர்முக்தி கதம் சியான்மே தயாநிதே இத்தியா சூத்ருடா புத்திர் பக்தியா சா முமுக்ஷுதா. ஒருவருக்கு நான் பந்தத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்தால்தான் விடுபட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். சிறையில் இருக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாதவனுக்கு சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது. நம் மனம், நம் உடல், நம் இந்திரியன், பிராணம் எல்லாமே சிறைதான். கோஷங்கள் எல்லாமே சிறைதான். விவேகம், வைராக்கியம், சமதமங்கள் இருந்தால் மனம் தூய்மை அடைந்திருக்கும். அந்த தூய்மையான மனமுடையவனுக்கு அவனுக்குத்தான் தான் சிறையில் இருக்கிறோம் என்ற எண்ணம் ஏற்படும். ஏன்னா வெளியில ஒரே கிளாமர், இது வேணும் அது வேணும், இங்க போனோம் அது பண்ணணும் தானே ஆசை இருக்கு. We are all born based on our wish. ஆனா we cannot die based on our wish. எல்லாமே நம்ம கையில இல்ல. ரிஷிகளுக்கும் ஆத்ம சாட்சா்காரம் அடைந்தவர்களுக்கும் தெரியும், நாம் பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். சிவபுராணத்துல ஒரு மாணிக்க வாசகர் ஒரு பாட்டு பாடுறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இந்த தாமர சங்கமத்துக்குள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என் பெருமான் அப்படின்னார். அது வந்து ஒரு இதுல வீடியோ போட்டிருக்கேன். எல்லா ஜீவர்களுக்கும் சங்கராச்சாரியர் சொல்ற புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் திருப்பி போயிட்டு வரும்.
ஸ்தாவரம், கல், மண் அசையாத வஸ்துவாகவும் நமக்கு பிறப்பு இருந்திருக்கிறது. மரமாகவும் ஆடு மாடுகளாகவும் பிறந்திருக்கிறோம். நம் வசமில்லாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அந்த இறைவனே துணை என்பதற்கு பல கஷ்டங்கள் தேவைப்படுகிறது. இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறார். அந்த நான் யாரோ என்கிட்ட சில வருஷம் முன்னால சொன்னான், அடி உதவு போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு குழந்தைய அடிச்சு வளர்ப்பா. இங்க அடினாக்க திருவடின்னு அர்த்தம். அண்ணன் தம்பி செய்யறானோ செய்யல, திருவடியை பிடிச்சுக்கோன்னு அர்த்தம், பகவானை பிடிச்சுக்கோன்னு அர்த்தம். ஆனா அது எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுறது பாருங்க நாளடைவுல. சோ இதுல 8,40,000 இனங்கள் இருக்கு உலகத்துல. 840,000 ஹியூமன் ஸ்பீசிஸ். மனிதனாக பிறப்பதற்கு முன் கோடி ஜென்மங்கள். அதில் மனிதனாக பிறப்பது என்பது கிடைப்பதற்கு அரியது. அதுல எத்தனை கஷ்டங்கள். மாணிக்க வாச்சகர் போற்றி திரு அகவல்னு ஒரு இடத்துல சொல்றார். அது நான் ஆக்சுவலி லெட் மீ ஷேர் யூ தி ஸ்லைட்ஸ், உங்களுக்கு பார்க்கறதுக்கு முடியும். இதுதான் புல்லாகி கேக்குறதா பாருங்க உங்களுக்கு. கேக்குறதா? இல்லம்மா, கேட்கல. No, ma'am. கேக்குறதா கேட்கலையா? No, ma'am. கேட்கல. கேட்கலையா? இல்லம்மா, கேட்கல. பரவாயில்ல, இது எனக்கு இது பரிச்சயம் தான். இல்ல கேக்குறதா? இல்ல, not கேட்கல audible, இல்லையா? ma'am. Not audible. இல்ல கேட்கல. ஓகே, இது இது இதான் இது இந்த சூரியநாராயணன் பாடுறாரு, நல்லா இருந்தது அதனால போட்டேன். சோ அது சொல்றார் மாணிக்க வாச்சகர் நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த எக்ஸால பிறந்தது 210,000 பீப்புள், ஐ மீன் ஸ்பீசிஸ், இனங்கள். அந்த சம்னு பேரு. எக்ல இருந்து வந்தது. ஸ்வேதசம்ங்கிறது ஸ்வெட்ல இருந்து வந்தது. லைக் கொரோனா, மஸ்கிட்டோ, லைஸ், அதெல்லாம் பெயின் எல்லாம். உற்பிசம்ங்கிறது எர்த்ல இருந்து வருது. இதெல்லாம் செடிகள், கிராஸ், புஷஸ், பிளான்ஸ், ட்ரீஸ். சரயுசம்ங்கிறது பூமில இருந்து வருது. ஸோ மொத்தம் 840,000 ஸ்பீசிஸ், 8,40,000 இனங்கள். அதுதான் இங்க இந்த இடத்துல அடுத்த பாட்டு வருது. சோ மனிதனாக பிறப்பதற்கு முன்னால இதெல்லாம் எடுத்திருக்கோம் நம்ம. மாணிக்க வாசகர் சொல்றாரு அடுத்தது இல்ல, இது தேவன் எழுஜன் இங்கதான். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லில் பிழைத்தும், நல்குறவு என்றும் தோல்விடம் பிழைத்தும் என்கிறார். அதாவது பலவிதமான ஆபத்துகளிலிருந்து பிழைத்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். கல்வி என்றும் கடல் பிழைத்தும்னாக்க சாஸ்திரங்கள் படிப்பதிலேயே முன்னுக்கு பின்னாக பல இருக்கிறது. பல லௌகீக சாஸ்திரங்கள், பாரமார்த்திக சாஸ்திரங்கள் இருக்கு. பாரமார்த்த சாஸ்திரிகள் பகவானை பத்தி பேசுறதுலயே பல புஸ்தகங்கள் இருக்கு. எதை படிக்கிறது, எதை விடுறது, எதை படிச்சால் மோட்சம் கிடைக்கும், இது வேண்டும் அது வேண்டும், செல்வத்துக்கு பின்னால ஓடின்னு இருக்கோம். செல்வத்துக்கு பின்ன இது போயிட்டு இருக்கோம், ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். அது நம்ம பந்தத்துல ஆகிட்டது. அது ஒரு அல்லல், அதாவது துன்பம் அப்படின்னு எத்தனையோ கஷ்டங்கள்ல பட்டியல் போடுறார். கடைசியில் அவனுக்கு தெய்வம் என்ற ஒரு சித்தம் உண்டாகி, அதாவது கடவுள் என்று ஒரு இருக்கிறார் என்ற எண்ணம் வருவதற்கே ஒரு கொடுப்பினை வேண்டும். அதை பத்தி பகவானை பத்தி திங்க் பண்றது ரொம்ப ரேர். பகவத்கீதையிலையும் வரும் சாப்டர் 7ல மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் தததி சிந்தையே. அதாவது 1000-ல் ஒருவன் தான் இறைவனை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். 1000-ல் ஒருவன்கிறத நம்ம ஒரு கோடியில ஒருவன் தான் எடுத்துக்கணும். ஏதோ வார்த்தையா அப்படி சொல்றார். எனக்கு குருதேவர் ஒரு கதை சொல்றார். எப்படிப்பட்ட மன ஏக்கம் இருந்தால்
ஒரு ஒருவன் இறைவனை அடையலாம். ஒரு சீடன் வந்து கேட்கிறான், அவனை ஆத்துக்கு அழைச்சின்னு போய் தண்ணியில முக்குறார். முக்கிட்டு ஒரு நிமிஷம் அவன் மூச்சு திணறத ஒண்ணு தூக்கிடுறார். தூக்கிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறார். காற்றுக்காக மனம் துடித்தது. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் வேண்டும், இறை காட்சி வேணுங்கிறது. அந்த மாதிரி இருந்தா தான் நமக்கு பகவானோட அருள் கிடைக்கும். ஏதோ ஹாபியா பண்றேன் அப்படின்னாக்கா நடக்காது. ஒரு நம்ம எக்ஸாம்பிள், டே டு டே எக்ஸாம்பிள்ல நம்ம குழந்தை, சின்ன குழந்தை, 10 மாசம் குழந்தை படுக்கையில போட்டிருக்கோம். அது அழுதுன்னு இருக்கு, விளையாடின்னு இருக்கோம். நம்ம கிச்சன்ல வேலை பண்ணிட்டே பேசிட்டு இருப்போம். அது கூட இத வந்துட்டேன்டா கண்ணா, இங்க வந்துடுறேன், இப்ப பண்ணிட்டு இருக்கேன், வந்துடுறேன் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். திடீர்னு அது கத்தித்துனா வீல்னு உடனே ஓடிடுவோம். கையில என்ன போட்டுட்டு இருக்கோமோ அடுப்ப கூட அணைக்க மாட்டோம், அப்படியே ஓடிடுவோம். அந்த மாதிரி பகவான் கிட்ட வந்து நம்ம தீர்க்கமா கேட்டோம்னாக்க, பக்தியோட அவரை அப்ரோச் பண்ணனாக்க he will come to you right away. அதுக்கு சாஸ்திரத்துல இருந்து தீப்த ஸ்ரீராகா அப்படி, அதாவது பேர்னிங் ஹேர், தலை முடியல நெருப்பு இருக்கு ரோட்லனாக்க நம்ம வந்து குழா தண்ணியா பார்த்துட்டு இருப்போம். சாக்கடை தண்ணி இருந்தாலும் தெளிச்சுப்போம். ஏன்னா நெருப்பு போனோம் அவ்வளவுதான். அந்த மாதிரி எப்பொழுது ஒருவனுக்கு இந்த பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும், இதை தவிர வேறு எதிலும் மனம் செல்லாமல் இருக்கிறதோ, இந்த சம்சாரம் என்ற பந்தத்திலிருந்து நிர்முக்தி எப்பொழுது எனக்கு ஏற்படும்னு வேண்டுகிறானோ அவன்தான், அவனுக்கு தான் முக்தி. அது கூட நாட் ஜஸ்ட் முக்தி, நிர்முக்தின்னு சொல்றார். நிர்முக்தினா துவைத்தம் வராமல் இருக்க வேண்டும். இப்ப தூக்கமும் முக்தி தான். என்ன தூங்கிட்டு இருக்கோம், துவைத்தம் இல்லை. ஆனா அது வந்து ஜாய்லெஸ் ஜாய், டெம்பரரி. திருப்பியும் முடிச்சுட்டா அது திருப்பியும் வந்துடும் ப்ளூராலிட்டி. ஸோ நிர்முக்தி இஸ் பர்மனன்ட், துவைத்தம் வராமல் இருப்பது. சுகமும் துக்கமும் மாறி மாறி வருவதுதான் உலகம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் உலகம். இவை இல்லாமல் எப்பொழுது நான் அந்த பரம்பொருளை அடைவேன், பேரானந்தத்தை அடைவேன், எப்பொழுது நான் ஆத்மஸ்வரூபத்தை உணர்வேன், அப்படி ஒரு ஏக்கம் இருப்பதுதான் முமுட்சுத்துவம். இப்படிப்பட்ட திருடமான எண்ணத்தை சொல்றார், முமுட்சுத்துவம்னு எக்ஸ்பிளைன் பண்றார். 4 புருஷார்த்தத்துல பரம புருஷார்த்தம் இதுதான். அந்த முதல் 3 தர்மார்த்த காம எல்லாம் மனிதர்களால் அடையக்கூடியது. எல்லாருமே பேசிக் நீட்ஸ், அப்புறம் காமம், அப்புறம் தர்மம் வழியாக அடைவது. அது 3 அனித்தியமானது. 4வது மட்டும்தான் நிலையானது. இந்த ஒன்றை அடைந்து விட்டால் அதை இழக்கவே மாட்டார். புகழ், செல்வம், ஆரோக்கியம் எல்லாம் ஒரு நேரத்தில் இருக்கும், அடுத்த நிமிடம் இல்லாமல் போய்விடும். I remember I got laid off in my company 2006. ஃப்ரைடே ஈவினிங் தான் சொல்லுவா, 4 மணிக்கு, மண்டேல இருந்து நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா. தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீசஸ், வி டோன்ட் நீட் யுவர் சர்வீசஸ் அப்படின்னு ஃப்ரைடே ஈவினிங் சொல்லுவோம். ஒரு நிமிஷத்துல போயிடும் பணம், சொத்து, வித்து, வீடு, வேலை எல்லாமே. அது ஏன்னா அது மாதிரி ஆயிடுச்சுன்னா தென் யூ கான் பே மார்கேஜ், யூ கான் பே பில்ஸ், எல்லாமே உடனே காத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். அந்த மாதிரி இதுல எல்லாம் போய் மோகத்துல போய் மாட்டிக்காத. அதுதான் சம்சாரம். இந்த குணங்களை பெற்றவன் தான் விசாரம் செய்வதற்கு அதிகாரி. விவேகம் பார்த்தோம், பிரித்து அறிவது. அது எப்படி பிரித்து அறிவது? verse 10ல சொல்றார், உக்த சாதன யுக்தேன விசாரக புருஷேனஹி கர்த்தவியோ ஞான சித்தியர்த்தம் ஆத்மானம் சுபமிச்சதா. அதாவது இந்த மனிதன் தன்னுடைய நலனின் அக்கறை கொண்டவன், தனக்கு மிகுந்த நன்மை கிடைக்க வேண்டும், அதான் சுபமிக்ஷதா. அந்த பரம்பொருளை அடைவதுதான் மிகுந்த நன்மை. இந்த 4 குவாலிபிகேஷன் தகுதிகளை அடைந்து விட்டான். ஆனால் விசாரம் அதற்காக செய்யப்பட வேண்டும். அவன் மட்டுமே செய்யப்பட வேண்டும். புருஷேனகி, மற்றவர்கள் கர்மங்களிலும் உபாசனைகளிலும் ஈடுபட வேண்டும். அதற்கு அதிகாரிகள் அப்படிங்கிறது, அதாவது என்கொயர் பண்ற டைப் மைண்ட் செட் வரணும். நான் எதுக்கு இங்க பிறந்திருக்கேன், என்னால என்ன பிரயோஜனம், எதுக்காக அப்படின்னு என்கொயர் பண்ற மைண்ட் செட் இருக்கணும். அது அப்படின்னு எம்பசைஸ் பண்றார். அவர்கள் அது இல்லாதவர்கள் அவர்கள் ஞான சாதனைக்கு அதிகாரிகள் அன்று. எதற்காக விசாரம் செய்ய வேண்டும்? ஞான சித்தியர்த்தம், அதாவது ஞானத்தை அடைவதற்காக. அப்ப எல்லாருமே ஞானத்துல இருக்கிறோமா அப்படின்னு கேட்டார். ஞானி கேட்கிறார், இந்த உலகம் தெரியறதா? எஸ், ஐ கேன் see my family, my husband, my children. அப்போ நீ அஜ்ஞானத்துல இருப்பது எல்லாமே இறைவன் தான்ங்கிற ஞானம் உடையவன் தான் ஞானி. சீயிங் டிஃபரன்சஸ் இஸ் அஜ்ஞானி. ஒருத்தர் உட்காந்து வச்சு சாப்பாடு போடுறோம், யாரா இருந்தாலும் நம்ம வீட்லயே,
அவர் பகவானுக்கு பண்றோம்னு நினைச்சுட்டு நைவேத்தியம் பண்றோம்னு பண்ணினோம்னாக்கா நம்ம அன்பா பேசுவோம். அதே குழந்தையா இருந்தாலும் உட்காந்து சாப்பிடு டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது நம்ம மனுஷனா பாக்குறோம்னு அர்த்தம் இல்லையா? இதே உட்காந்துக்கோமா சாப்பிடுமா என்ன வேணுமோ அப்படி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு பேசணும்னாக்கா நம்ம பகவானா பாக்குறோம்னு அர்த்தம். நம்மளோட பாவனையில இருக்கு எல்லாமே. பலவிதமான அஜ்ஞானம், தேக சத்தியத்துவ பிராந்தி, இந்த உடல் உண்மையற்றது, இந்த உடல் தான் நான் எப்பொழுதும் இருக்க போகிறதுங்கிற எண்ணம் ஒரு நாளும் நிலைச்சது கிடையாது. எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம் நம்ம. எல்லாம் பெரிய பெரிய பொசிஷன் போனாலும் கடைசியில ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். அதான் தேக சத்தியத்துவ பிராந்தி. ஜகத் சத்தியத்துவ பிராந்தி இந்த உலகம் உண்மையானது, சத்தியமானது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது என்று நினைப்பது. கண்கூடாக மாறிக்கொண்டே இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். In spite of phenomenal changes, losing people நமக்கு புரிவதில்லை. யமதர்மராஜா தக்ஷன் அதாவது யுதிஷ்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அது ஒரு கதை தனியா வரும். இந்த உலகத்துல மிகவும் ஆச்சரியமானது என்ன அப்படின்னு கேட்கிறார் ஒரு கேள்வி. அதுக்கு யுதிஷ்டர் சொல்றார், எவ்ரி மேன் நோஸ் டெத் இஸ் த அல்டிமேட் ட்ரூத் ஆஃப் பாடி. He says countless people dying around, but he acts and thinks as though he will live forever. தினம் தினம் மனிதர்கள் இறக்கிறார்கள், அதை பலரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் இறக்க மாட்டோம் என்று நினைக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியம். நான் எப்பொழுதும் இருப்பேன் என்கிற எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவத்கீதை இன்னொன்னு வரும். அகனி அகனி பூதானி கச்சந்தி ஹமாலயம் சேஷாஸ் தாவரம் இச்சந்தி கிம் ஆச்சரியம் அத்தம்பரம்னு இதுலயும் வரும். நான் ஒரு பாகவதம் கிளாஸ் எடுத்துட்டேன். பரஸ் மேத்தான்னு ஒருத்தர் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தார் அத்வைத்தத்துல. அவர்கிட்ட கத்துட்டேன். அவர் பாம்பேல இருக்கார், மகாராஷ்டிரா. அவரது இதுல சொல்றார், தன்னுடைய அழியப் போகிற அனித்திய உடல் தான் என்றும் எப்பொழுதும் இருக்க போகிறோம் என்ற எண்ணம் தான் அக்ஞானம். அடுத்த எண்ணம், அந்த எண்ணம் ஆத்மாவை பற்றி இருந்தால் சத்திய புத்தின்னு சொல்லலாம். அந்த ஆத்மா நித்தியமானது, அழியாதது. நெருப்பால எரிக்க முடியாது, கத்தியினால் வெட்ட முடியாது, நீரினால் நரைக்க முடியாது, காற்றினால் உலர வைக்க முடியாது. ஆனால் இந்த உடலை வைத்துக் கொண்டு நான் இந்த உடல் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதுதான் அஜ்ஞானம். எதற்கு தேக சத்திய, அதற்குதான் தேக சத்தியத்துவ பிராந்தின்னு பேரு. உடல் எப்பொழுதும் இருக்கக்கூடியதுன்னு அதை எடுத்துக்கொண்டு இருக்காதே, அது தவறு, அது பிராந்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த செயல்களை செய்பவன் நான், கர்த்தத்துவம், பக்து, இதுவும் பிராந்தி. அதாவது அவனும் அஞ்ஞானத்தில் இருக்கான். நான் தான் செஞ்சேன் அப்படின்னு, நான் தான் இது பண்ணினேன், அதான் பண்ணேன்னு பெருமை படுத்திக்கிறோமே. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவனுக்கு வேலை பண்ணி வச்சேன், அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணல. நம்ம அந்த பொசிஷன்ல இருந்தோம், நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சர்வ் பண்றதுக்கு, அவ்வளவுதான். அந்த பிராந்தியை நீக்குவதற்காக, அஞ்ஞானத்தை அகற்றுவதற்காக விசாரம் செய்ய வேண்டும், லாஜிக்கல் அனாலிசிஸ். verse 10 line 2 ஞான சித்தியர்த்த கர்த்தவ்யா, உண்மையான ஞானத்தை பெறுவதற்காக விசாரம் செய்ய வேண்டும். எந்த மகா வாக்கியம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி பேசுகிறதோ, அபேதத்தை பற்றி பேசுகிறதோ, அதை உணர்த்துவதற்காக விசாரம் செய்ய வேண்டும். அதுதான் மோட்சம். அஞ்ஞானத்தை அழிக்க விசாரம் ஒன்றுதான் வழியா, வேறு மார்க்கமே இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் verse 11. நோத்பத்யதே வினா ஞானம் விசாரேண அந்நிய சாதனைஹி யதா யதார்த்த பானம் ஹி பிரகாஷேன வினா குவச்சித். நான் வேற ஏதாவது செஞ்சு ஞானத்தை அடைகிறேன் அப்படின்னாக்க முடியாது. விசாரத்தினால் மட்டுமே அடைய முடியும். விசாரத்தை தவிர மற்ற சாதனங்களால் ஞானம் ஏற்படாது. நம்ம ஆத்மபோதாலையும் பார்த்திருக்கோம். எல்லாம் இருந்தாலும் விசாரம் பண்ணினாதான் முடியும். லைட் போட்டாதான் அந்த ரூம்ல லைட் வரும், இருட்டு போகும். எக்ஸாம்பிள் ஒரு பொருள் தெரிய வேண்டும் என்றால் இங்க அதே சொல்றார் லைன் 3 and 4ல, வெளிச்சம் இருக்க வேண்டாம். டார்க் ரூம், விளக்கு ஒளி இல்லாமல் ஒரு பொருள் தெரியாது. லைட் alone can remove darkness. An object may be right in front of you. You have good eyesight. ஆனா வெளிச்சம் இல்லைன்னா இருட்டுல தெரியாது. அதே மாதிரி விசாரம் செய்யாமல் ஞானம் ஏற்படாது, வேறு எந்த சாதனைகள் செய்தாலும் அப்படின்னு சொல்றார். ஞானம் இல்லாமல் மோட்சம் கிடையாது. அஞ்ஞானத்தை அழிக்க அதுக்கு எதிரான ஞானம் தேவை.
பாம்பு இல்லைன்னு தெரியறதுக்கு அது கயிற்றினுடைய ஞானம் வேண்டும். அது கயிறுன்னு தெரிஞ்சாதான் பாம்பு போகும். அதனால அந்த மாதிரி விசாரம் செல்ஃப் என்கொயரி எப்படி செய்ய வேண்டும்? அது நம்பர் 12. को अहम कथमितं जातं को वा कर्तव्य विद्यते उपादानं किमस्तिह विचारः लोयं स्मि मिदृशः. இந்த ஸ்லோகத்துல 4 கேள்வி கேட்கிறார். அதாவது நான் யார், கா அகம். நம்மளை கேட்டா உடனே நம்ம பேர் சொல்லி நான் விஜயா, நான் இங்க இருக்கேன், நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஆரம்பிப்போம். அவர் இட்ஸ் லைக் நேம் ஸ்டிக்கர். மயிலாப்பூர்ல ஸ்வீட்ஸுக்கு போனேன். எல்லா ஸ்வீட்ஸ் பக்கத்துல ஒரு சின்ன அட்டையில பேர் எழுதி வச்சிருக்கோம். இது லட்டு, இது பாதுஷா, இது மைசூர் பாக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நேம் ஸ்டிக்கர் நம்ம பாடியில ஒட்டி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அந்த உருவங்களை ஐடென்டிஃபை பண்ணறதுக்கு. உண்மையில் நான் யார் என்று அறிந்து கொள்வதுதான் விசாரம். அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் யார், அது வரும் பின்னால் ஆன்சர். செகண்ட் கதம் இதம் ஜாத்தம், அதாவது இந்த உலகம் இருக்கிறது எப்படி தோன்றியது அப்படின்னு 2வது கேள்வி. 3வது கோவை கர்த்தா இஹ வித்யதே, இந்த செய்தவன் யாராவது இருக்கிறானா, இறைவன் என்று ஒருவன் இருக்கிறானா இல்லையா, இந்த உலகத்தை மனிதர்கள் படைத்தார்களா, இறைவன் படைத்தானா, அல்லது அதுவாகவே தோன்றியதா அப்படின்னு 3வது கொஸ்டின். 4வது உபாதானம் கிம் சதி, மூலப்பொருள் என்ன. நம்ம சேர் பிளாஸ்டிக் சேருங்கிறோம், உடன் சேருங்கிறோம், அது டீக்குட் சேரு, ஓக்குட் சேர்லாம் சொல்றோம். இது இந்த உலகத்தோட மெட்டீரியல் என்ன மெட்டீரியல், அது 4வது கொஸ்டின். இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் 13 to 16 நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்றோம். நாம் ஒரு உருவத்தில் இருப்பதாகவும் ஒரு இடத்தில் இருப்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் சென்னையில் இருக்கேன், நான் இங்க வர்ஜீனியால இருக்கேன் அப்படின்னு பல செயல்களை செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த செயல்களின் பலனை அனுபவிப்பவனாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையான ஆத்மாவாகிய என்னை விட்டு இந்த கோஷத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம். 5 லேயர்ஸ் பிடிச்சுட்டு இருக்கோம். சோ அதனால அவர் சொல்றார், இந்த உடல் பஞ்ச பூதங்களால் ஆனது. ஸ்பேஸ், ஏர், ஃபயர், வாட்டர். அடுத்த நம்ம ஆத்மபோதால பார்த்திருக்கோம் வருஷ 12. எல்லா பொருட்களும் பஞ்சபூதங்களால் ஆனவை. அதனால இந்த உடலும் ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு ஒரு மரம் பஞ்சபூதங்களால் ஆயிருக்குனாக்கா இந்த உடலும் பஞ்சபூதங்களா ஆயிருக்குன்னா இதுவும் அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். அக்ஷகணாத் தஹா, அந்த கலவை நான் அன்று அப்படிங்கிறார். 5 புலன்களும் நான் அன்று, மனம் நான் அன்று, பஞ்ச கோஷங்களும் நான் அன்று. அன்னமய கோஷங்கள் உடல் அன்னத்திலிருந்து தோன்றியது. அன்னம் இல்லை என்றால் உடல் இல்லை. மனமும் நான் அன்று, பிராணனும் நான் அன்று. ஏத்தத் விலக்ஷணம், விலக்ஷணம்னாக்க எல்லாவற்றையும் வேறாக இருப்பது. வேறாக யார் இருக்கிறானோ அதுதான் நான் அப்படின்னு சொல்றார். அது ஆச்சாரியார் நிர்வாண சட்டகத்துல வரும். அதுவும் இங்க இதுல போட்டிருக்கேன், ஆனா உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இது எல்லாமே புதுசு புதுசா இருக்கே, ஷேர் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா ஐ வில் ட்ரை ஒன் மோர் டைம். அதுக்கு நிர்வாண சட்டகம். அகனி அகனி பூத்தானி, யமதர்ம ராஜா கேட்கிறார் இவர்கிட்ட. அந்த யக்ஷ பிரஷ்னான்னு ஒரு புக் இருக்கு, அதுல வருது. அது இதான் 4 கேள்வி. நான் யார், இந்த உலகம் எப்படி உருவானது அல்லது உருவாகியது, இதை உருவாக்கியவன் யார், மூலப்பொருள் என்ன, 4 கேள்வி. இதுதான் கேட்கறதா பாக்கலாம். சவுண்ட் வரலம்மா.
வரல வரலம்மா, சவுண்ட் வரல. நீங்க பேசுறதும் கேட்கல. இப்ப நீங்க பேசுறதே கேட்கல. வலி இருக்கு. இப்ப கேக்குறது. இப்ப கேக்குறதா? ஓகே. இப்ப கேக்குது. சோ அது வந்து நான் அப்புறம் உங்களுக்கு அதை அப்படியே அனுப்புறேன். ரெக்கார்டிங் எல்லாம் நீங்க அப்புறம் கேளுங்க. நிறைய இருக்கு ரெக்கார்டிங், 3 நாள் இருக்கு. அதனால இங்கே காமிச்சிடலாம் பார்த்தேன். அதனாலதான் 15 மினிட்ஸ் அடிஷனலா கேட்டேன். சோ சொல்றார், இதெல்லாம் வந்து நிர்வாண சட்டகத்துல என்ன சொல்றாருனாக்க, மனோபுத்தி அகங்காரம் சித்தானி நான் அகம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இதெல்லாம் நான் அன்று. 5 புலன்களும் நான் அன்று. 5 கர்மேந்திரியங்களும் நான் அன்று. 5 பிராணங்களும் நான் அன்று. அப்பொழுது நான் யார்? சிதானந்த ரூபகா சிவோகம் சிவோகம். எப்போதும் அந்த ஆனந்த ஞான வடிவமாக இருக்கக்கூடிய சிதானந்த ரூபமாக எல்லாவற்றின் உள்ளும் நான் எது இருக்கிறதோ, எது மாறாமல் இருக்கிறதோ. சிவன்னாக்க நாட் சகுண பிரம்மன் அல்ல, மங்களகரமானவன் அர்த்தம். நான் அந்த மங்களகரமானவன், நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன். அழிவற்ற நான் கூடஸ்தன். கூடஸ்தன் நித்தியஸ்தன், எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அந்த பொருள் இருப்பதினால்தான் இந்த உடல் இருப்பதாக தெரிகிறது, இந்த உலகம் இருப்பதாக தெரிகிறது. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பாக்குறீங்கன்னாக்க, ஐ am part of this world for you. You are the seer. நான் உங்களை பாக்குறேன்னாக்க you are part of this world. I am the seer. seer மட்டும்தான் இருக்கும். சோ கூடஸ்தன்னு ஒரு இடத்துல சொல்றார். கூடஸ்தன்னாக்க அந்த கொல்லன் பிளாக் ஸ்மித் இருப்பானே, அவன் அயன்ல வேலை பண்ணுவான். அயன் அண்ட் ஸ்டீல்ல ஒரு இரும்பை வந்து கட்டையில வச்சு அந்த கட்டையை போட்டு பழுக்க காய்ச்சிட்டு அடிப்பான், அது பிளாட் ஆயிடும். ஆனா அதுக்கு கீழே இருக்கிற கட்டை பெண்ட் ஆகாது. மேல அடிக்கிறது மட்டும்தான் பெண்ட் ஆகும், அதுக்கு கீழே இருக்கிறது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி கூடஸ்தன்னாக்கா அந்த ஆத்மன் பகவான், அவனுக்கு எதுவுமே கிடையாது, அவனுக்கு சங்கமே கிடையாது. என்ன வந்தாலும் he is not affected. that Atman is not affected. ஒவ்வொரு உடலிலும் நான் என்று பாசித்து பொறுத்து கொண்டு இருக்கிறது. அதாவது ஆல்வேஸ் இல்லுமினிங். எல்லா ஜந்துக்களிலும், பிராணிகளிடத்திலும், தேவதைகளிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஒன்றுதான் நான். ஒரு புல்லு ஆடுறதுன்னா கூட அது ஆடுறதுக்கு அந்த ஆத்மா இருக்கணும் அங்க, இல்லைன்னா ஆடாது. எதுவுமே அணுவும் அசையாது, அந்த மாதிரி எதுவுமே அந்த ஆத்மா இல்லாம நடக்கவும் ஆகாது. நான் இல்லாத போனால் எதுவுமே புலப்படாது, எரிக்கத்தான் வேண்டும். அந்த உடலுக்கு எரிக்கப்படுகிறோம்ங்கிறது கூட தெரியாது. நம்ம அடுப்புல குக் பண்றத நடுவுல கை சுட்டா உடனே தெரியறது நமக்கு சுட்டுடுத்துன்னு. ஆனா இந்த உடலை எரிக்கத்தான் அந்த உடலுக்கு தெரியாது, பிகாஸ் அதுல ஆத்மா இல்ல. ஆத்மா அந்த உடல் வந்து அச்சேத்தனம், அபோதாத்மகானின்னு நம்ம பார்த்துப்போம். விறகு கட்டைக்கு சமம். அறிந்து கொள்ள முடியாதது, புரிந்து கொள்ள முடியாதது அந்த ஆத்மாவின் இருப்பினால், ஒளியினால் இருப்பது போல் ஒளிர்கிறது. தேக விஷயங்கள் எல்லாம் இருப்பது போல ஒளிர்கிறது. எல்லாமே மூமெண்ட்ஸ், ஆக்டிவிட்டிஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ். இக்னரன்ஸ் எப்படி அந்த கிளவுட் இருக்குன்னு சொல்றானோ, அந்த மாதிரி சூரியன் இருக்கிறதுனால தான் அந்த கிளவுடே தெரியறது. அந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலேயே ஆத்மா இருக்குன்னு தெரியணும். இந்த ஆத்மா இல்லைன்னாக்க இந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்காது வெளியில. இந்த உடல், சித்தம், இந்திரியங்கள் எல்லாம் செயல்படுவதே அந்த ஆத்மாவின் இருப்பினால்தான். இவையெல்லாம் மேகம் போல நமக்கு தெரிகிறது என்பதாலே ஏதோ ஒன்று உள்ளே இருக்கிறது என்று தெரிய வேண்டும். அது இல்லை என்று சொல்ல முடியாது. அது இல்லை என்று சொல்லிவிட்டால் எதையுமே காண முடியாது, எதுவுமே தெரியக்கூடாது. அதுதான் உண்மையான நான். பிகாஸ் இட் illumines everything that appears. இப்படியாக விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது முதல் பாதிக்கு பதில் நான் யாருங்கிறதுக்கு நான் யாரெல்லாம் இல்லையோன்னு சொல்லிட்டார். இப்போ வேர்ஸ் 14ல இந்த உலகம் எப்படி பிறந்தது, கோவை கர்த்தா இதி விதியதே.
அஜ்ஞானம் பிரபவம் சர்வம் ஞானேன பிரவிலீயத்தே சங்கல்போ விவிதா கர்த்தா விசாரோ சோயமீ திருஷா. இவை அனைத்தும் அஜ்ஞானத்தினால் தோன்றின. அப்படிதான் பயம். பதில், ஞானத்தினால் எல்லாம் தோன்றுமா, அஜ்ஞானத்துல தோன்றுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த ஒரு பிரம்மம் தான் பலவாக தெரிகிறது, பலவையாக தெரிகிறது. இருப்பது கயிறு மட்டும்தான். கயிறு பூமாலையாக தெரிகிறது, பாம்பாக தெரிகிறது, தரையில் ஒரு வெடிப்பாக தெரிகிறது. கயிற்றின் ஞானம் இல்லாததினால இருக்கக்கூடியது ஒரே ஒரு பொருள், அஞ்ஞானம்தான் மாயை. அது அதனால்தான் அதுதான் நட்ராஜ டான்ஸ், கிருஷ்ண லீலா அப்படின்லாம் சொல்றோம். எல்லாம் நடக்கிறது எல்லாம் டிராமா மாதிரி. நம்ம ஒரு டிராமா பார்த்துட்டு இருக்கோம், டிராமா எல்லாம் நடக்கிறது, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே. பிரவிலியத்தேனாக்க அந்த ஞானம் ஏற்பட்டு விட்டால், நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் ஏற்பட்டு விடுத்தனாக்க முழுவதாக அடியோடு எல்லாமே மறைந்து விடும். அஜ்ஞானத்தில் தோன்று எல்லாமே மறைந்து விடும். பூமாலை, வெடிப்பு, பாம்பு, எல்லாமே பாம்பு இது கயிறுன்னு தெரிஞ்சு விடுத்துனா இதெல்லாம் வெடிச்சிடும். அவ்வளவுதான், இதெல்லாம் போயிடும். சோ இதெல்லாம் உலகத்தை படைத்தவன் செய்பவன் யார்? எல்லாம் நான் செய்தேன் என்கிற எண்ணம் இருப்பவன் தான் தான் செய்ததாக நினைக்கிறான். ஐ இஸ் மிஸ்பிளேஸ்ட். அதற்காகத்தான் விசாரம் செய்ய வேண்டும். டு ஃபைண்ட் த ஆன்சர்ஸ். verse 15 மூலப்பொருள் என்ன? வாட் இஸ் த மெட்டீரியல்? ஒரு புடவை வாங்க போறோம்னாக்க அது காட்டன் சரியா, பாலியஸ்டரா, சில்க், பட்டுப்புடவையான்னு பாக்குறோமா? அந்த மாதிரி இந்த உலகத்தோட மூலப்பொருள் என்ன? ஸ்தூலமாக இருக்கும் எல்லாவற்றிற்கும், நாம ரூபமாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக சூக்ஷ்மமாக ஒரு வஸ்து இருக்க வேண்டும். அதாவது சூக்ஷ்மம்னாக கண்ணுக்கு தெரியாத, புலன்களுக்கு புலப்படாதன்னு அர்த்தம். சோ இப்போ ஒரு பேனா இருக்குன்னா, பேனா முன்னால யாரோட மனசுலயோ இருந்து பேனாவா மாறி இருக்கு. கம்ப்யூட்டருங்கிறது யார் மனசுலயோ இருந்து மாறி இருக்கு. சூக்ஷ்மமா இருந்து ஸ்தூலமா மாறி இருக்கு. Everything was in someone else's mind before it materialized. And nothing can come out of emptiness. So அணுவிற்கெல்லாம் அணுவாக, பெரியதற்கெல்லாம் பெரியதாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா. இதைவிட சூக்ஷ்மமாக இதுக்கு புலன்களுக்கு புலப்படாத வேறு வஸ்து கிடையாது. இது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. அதுதான் உபாதான காரணம். சத்துனாக்க அவ்யயம், நித்தியம், மாறாதது. எப்படி மண்ணால் செய்யப்பட்ட எல்லா பானைகளுக்கும் மண் மட்டுமே காரணமோ, அப்படி இந்த பிரபஞ்சத்திற்கு அடிப்படையாக இந்த மாறாத சத்து இருத்தல் தான் காரணம். இருத்தல்ங்கிறது த ஈஸ்னஸ். அதுதான் உபாதான காரணம், பொருள் காரணம், மூல காரணம். சில பேர் சொல்லுவா பிக் பேங் தியரி, சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவா பிக் பேங் தியரி, அணுக்கள்லாம் சேர்ந்து வந்தது. அணுக்கள், பரமாணுக்கள், தட் இஸ் ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் இருந்து இதுல இருந்து தான் வந்தது. அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா அவளுக்கு ஆன்சர் தெரியல. ஏதாவது ஒண்ணு இருந்து தானே அதுல இருந்து தானே வரணும். So where did that atom came from? Where did that subatomic particle came from? அப்படின்னாக்க they don't know answer. இல்லாமையில இருந்து எதுவுமே வர முடியாது. There must be something. There must be one from which everything arises. அதுதான் பிரம்மன். சத், மாறாதது, சூக்ஷ்மமானது, ஏக்கமானது. verse 16. அகம் ஏகஹ அபிசூக்ஷ்மஸ்ச ஞாத்தா சாட்சி சத் அவ்யயா தத் அகம் நாத்திர சந்தேகோ விசாரஹா சோயமே திருஷ்ய. நான் ஒன்றானவன், ஏகஹா, அத்வித்தீயன், இரண்டற்றவன், வியாபகன், ஆல் பர்வேசிவ், எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியவன், சூக்ஷ்மஸ்ட, இந்த இந்திரியங்களுக்கு புலப்படாதவன், சிந்திக்கப்பட முடியாதவன், அச்சிந்தியன். ஏன்? பிகாஸ் மனதிற்கும் புலன்களும் புலப்பட வேண்டும் என்றால் ஒரு வஸ்துவாக, ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணும். மனசால பார்க்கணும், தெரியணும், புரிஞ்சுக்கணும், கண்ணால தெரியணும்னாக்கா ஒரு வஸ்துவா இருந்தா தான் அதை பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இது பேனா, இது வாட்டர் கப்பு, இது வாட்டர் பாட்டில் அப்படின்னு எதிரே ஒரு பொருளாக இருக்க வேண்டும். இந்திரியம், மனம் தன்னை விட வேறாக எதிரே இருக்கும் பொருளை பார்த்து அறிந்து கொள்கின்றன. எது அறியப்படும் பொருளாக ஆகாதோ, அதை இவைகளால் அறிய முடியாதோ, நாட் எ பர்சீவபிள் ஆப்ஜெக்ட், அந்த ஆத்மா அறியப்படும் பொருள் அல்ல என்றும் அறியக்கூடியது. ஞாத்தா அறிபவன், சப்ஜெக்ட் பார்ப்பவன், சப்ஜெக்ட் திருஷ்டா பார்ப்பவன், பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளாக என்றுமே மாற முடியாது.
ஒரு டெலிஸ்கோப்பால எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா நம்மளோட கண்ணை பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப்பால எல்லாத்தையும் பார்க்கலாம், நம்மள பார்க்க முடியாது. ஏன் எந்த செயலில் ஈடுபட்டாலும் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக என்றும் மாறாமல் இருக்கக்கூடியவன் நான் அத்த சந்தேகா. இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த ஆராய்ச்சி என்கொயரி தான் மிகவும் முக்கியமானது, திடமானது, ஞானம், தீர்மானம். இப்படியாக விசாரம் செய்ய வேண்டும். எல்லா உபனிஷத்துக்களும் இதையே தான் சொல்கின்றன அப்படின்னு சொல்லி நான் யாருக்குங்கிறதுக்கு வராரு. இப்போ கட்டோபனிஷத்துல எல்லா உபனிஷத்தோட ஜிஸ்ட கொடுக்குறாரு இந்த இடத்துல. கட்டோபனிஷத்துல நச்சிகேதன் யமதர்மராஜா கிட்ட கேட்கிறான், மரணத்திற்கு பிறகு என்ன இருக்கு? நான் யாருன்னு தெரிஞ்சாதான் மரணத்துக்கு பிறகு நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது கட்டோபனிஷத்துல. கேன உபனிஷத்துல ஒரு கருவியை உபயோகிக்கிறான். கருவியை விட அவன் வேறானவன். நான் காரை ஓட்டுறேன்னா காரை விட நான் வேறானவன். இந்த 5 கருவிகளை நான் யூஸ் பண்றேன், 5 இந்திரியங்களை, மெய்வாய், கண்மூக்கு, செவி. அந்த கண்ணுக்கு கண்ணாக இருப்பவன் யார் அப்படின்னு கேட்கிறான் கேன உபனிஷத்துல. தைத்திரிய உபனிஷத்துல இந்த பஞ்ச கோஷங்களாக இருக்கிறேன், உரைகளாக இருக்கிறேன் இல்லையா? கடைசியில் உள்ளே இருப்பவன் யார்? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷத்துக்குள்ள இருப்பவன் யார் அப்படின்னு கேட்கறது தைத்திரிய உபனிஷத். முண்டகோபனிஷத் எதை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்ததாக ஆகும் கேட்கிறான். தன் ஆத்மாவை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றிலும் அறிந்ததாக ஆகிறான். தான் யாருங்கிற கேள்வியில முடியறது இந்த உபனிஷத். அடுத்தது மாண்டூக்கிய உபனிஷத். ஒரு மனிதனுக்கு 3 நிலை இருக்கிறது. 3 அவஸ்தான் சொல்லுவா, ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி. 3ம் சம்பந்தப்படாமல் ஒன்றை விட ஒன்றாக வேறாக இருக்கிறது. ஆனால் அந்த 3க்கும் அடிப்படையாக இருப்பது யார்? அவன்தான் நான் என்று விசாரம் செய்ய வேண்டும். எந்த உபனிஷத்தை எடுத்துட்டாலும் கொஸ்டின் ஹூ ஆம் ஐ? எப்பொழுது அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடித்து விட்டோமோ அப்பொழுது ஆன்மீகம் முடிவடைந்து விட்டது. நான் யாருங்கிற கேள்வியில்தான் ஆன்மீகம் ஆரம்பிக்கிறது, துவங்குகிறது. நான் யாருங்கிற பதிலோட ஆன்மீகம் முடிவடைந்து விடுகிறது. அகம், நான் யார் என்ற விசாரத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நெருப்பு கோலம் பார்த்துருக்கோம் நம்ம ஆத்மபோதா 62ல. நெருப்பு, ஒரு அயன் பால் இருக்கு, கூலா இருக்கும் எப்பவுமே. அயன் அந்த நெருப்புல போட்டுட்டாக்கா அது அந்த கூலா இருக்கிறதுக்கு நல்ல ஹீட் வந்துடும். அந்த நெருப்புக்கு ஷேப் கிடையாது, அது தெரியும். அந்த பால் நல்லா சுட்ட உடனே உருவமற்ற நெருப்பு வட்ட வடிவமாக தெரிகிறது. குளிர்ச்சியான இரும்பு சூடாக தெரிகிறது. இரும்பின் குளுமை போய்விடுகிறது, நெருப்பிற்கு உருவம் வந்து விடுகிறது இல்லையா? அதான் அத்தியாசம், மனமயக்கம், சூப்பர் இம்போஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையே 2ஆக பிரிக்கிறார். ஒன்று பிரம்மம், ஞான வடிவமாக இருக்கிறது, அதை தவிர இருப்பதெல்லாம் மற்றவை. ஆத்மா உணர்வு தன்மை, உணர்வு வடிவமானது, மற்றவையெல்லாம் ஜடம், உணர்வற்றது. உலகில் உள்ள எல்லா பொருட்களிலும் இந்த 2ம் இருக்கிறது. உடல் ஜடமா? உடலுக்கு உணர்வு இருக்கிறதா? ஒரு கொசு கடிச்சா தெரியறது இந்த உடல் உள்ளே ஒரு பொருள் இருக்கிறது, அது இருப்பதினால் இருந்து அந்த உடலை உணர்வு இருப்பது போல் ஆக்குகிறது. அதே போல எப்படி இரும்பு கோலமாக இருக்கும், நெருப்பு குளுமையானதாக உஷ்ணமாக தெரிகிறதோ அப்படி ஆத்மாவை பற்றி மதிமயக்கத்தில் இந்த உடல் வந்துவிட்டது. இந்த உடலின் மதிமயக்கம் ஆத்மாவில் வந்துவிட்டது. சூப்பர் இம்போஸ்ட் 2. ஒன்று சத்தியம், மற்றவையெல்லாம் மாயை, ஜடப்பொருட்கள். 2ஐயும் சேர்த்து படைக்கப்பட்டதுதான் இந்த உலகம். சித், ஜட, கிரந்தின்னு பேரு. சித்தாக இருப்பதும் ஜடமாக இருப்பதையும், கிரந்தினா முடிச்சு, 2த்தையும் முடிச்சு போட்ட மாதிரி. சைத்தன்யமாக இருக்கக்கூடிய சித்தம்சம், ஜடமாக இருக்கக்கூடியது இந்த உடல். 2ம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கிரந்தி முடிச்சு போல் இருக்கிறது. அந்த முடிச்சை பிரிக்க வேண்டும். அதுதான் விவேகம், விசாரம். மித்தியான பொருளை மித்தியான பொருளை பிரித்து எடுத்து உண்மையான பொருளை அறிய வேண்டும். இந்த உண்மையான பொருள் எதுன்னு கண்டுபிடிக்கணும். That is why
13ல அப்ரோக்ஷ அனுபூதி 13ல ஆரம்பிச்சார். நான் அகம் பூதகணா தேகஹான்னு ஆரம்பிச்சார். நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கை கிடையாதுன்னு ஆரம்பிச்சார். therefore இது நான் அன்றுங்கிற விசாரத்தை ஆரம்பிக்க வேண்டும். அடுத்தது தசஸ்லோக்கிலையும் சொல்றார், நான் யாருன்ற கேள்விக்கு ந பூமி ந தோயம் ந தேஜோ ந வாயு, நான் பஞ்சபூதங்களும் இல்லை, நான் பூமியும் கிடையாது, நீரும் கிடையாது, நெருப்பும் கிடையாது, வாயுவும் கிடையாது. பஞ்சபூதங்கள் நான் கிடையாது, அவைகளின் சேர்க்கையும் நான் கிடையாது. நான் ஏக்கமாக அத்விதமாக அசங்கமாக இருப்பவன், இவற்றை எல்லாம் விட வேறாக இருக்கக்கூடியவன். இவையெல்லாம் கருவிகள், நான் பயன்படுத்தும் கருவி. எது நான் இல்லையோ அதை நீக்கி கொண்டு வர வேண்டும். நைத்தி நயத்தி, அதான் நேத்தி நேத்தி. இதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது ஆத்மாவை. இதுதானே சொல்ல முடியாது. இதுதானாக்கா அது இல்லையான்னு வரும், இங்கதான்னாக்கா இங்கயா அங்க இல்லையான்னு வரும் கேள்வி. எது நான் எது இல்லையோ அதை நீக்கிண்டே வரணும். தத்ங்கிறது பிரம்மன், அத்தத்னாக்க பிரம்மன் அல்லாதது, அத்தத்யாவிருத்தி லட்சணம், அது அல்லே அது அல்லன்னு சொல்லி நீக்கணும். எப்பொழுது இறை வடிவமாக உலகம் தெரியவில்லையோ அப்போது அஞ்ஞானத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ரோக்ஷ அனுபூதி verse 14ல அஞ்ஞான பிரபவம் சர்வம், இருப்பவையெல்லாம் பிரம்மன் தான் அப்படிங்கிற ஞானம் வந்தவுடன் எல்லாமே மறைந்து விடும் அப்படின்னு சொல்கிறார். சாண்டோபனிஷத்துல வரும் சர்வம் கல்பித்தம் பிரம்மா, பலவையாக பலவிதமாக எதுவுமே கிடையாது. கயிற்றில் ஞானத்தில் பாம்பு மறைந்து விடுகிறது, அப்பொழுது எதுவும் இல்லை, சூன்யம்தான் சூன்யவாதிகள் சொல்றார். கஷ்டத்துன்னு ஒரு பதம் சொல்றார். கஷ்டத்து இதுலயும் கீதாலையும் வரும் 2 சாப்டர்ல. கஷ்டத்துன்னு ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு. someone, anything, anyone, ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் நான். இப்படியாக விசாரம் செய்ய வேண்டும். அது என்ன? ஞானியானவன் தானே பிரம்மன் என்று உணர்ந்து மற்றவர்களிலும் மற்றவைகளிலும் பிரம்மத்தையே பார்க்கிறான். சோ கொஸ்டின் verse 12ல கர்த்தா ஸ்வ வித்யத்தை, இதை படைத்தவர் யார்? மனதில் ஏற்படக்கூடிய சங்கல்பம், வில் பவர், விருத்திகளால் மனம் அலைகளால் உலகம் படைக்கப்பட்டது. how is it possible? மனசுல இருந்து வந்தது உலகம்னாக்க how is it possible? ஒருத்தன் உறங்குகிறான், கனவில் பலவிதமான பொருட்களை பார்க்கிறான், தோன்றிய அனைத்தும் அவன் மனதின் எண்ணங்களால், இந்த விருத்திகளால் தோன்றின. every dream is an effect, there must be a cause. therefore மனதின் ஆழ் மனதில் சித்த விருத்திகள் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு, அதெல்லாம் அப்படியே வெளியில வருது. அதனாலதான் நம்ம என்ன ஃபீட் பண்றோம்ங்கிறத பொறுத்து இருக்கு. நல்லதையே ஃபீட் பண்ணா நல்லதுதான் வரும். சோ அவை எப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் வருகிறதோ அப்பொழுது மேலே வருகிறது. அதே மாதிரிதான் இந்த உலகம் ஒரு மனதிலிருந்து தோன்றியது, ப்ரொஜெக்ஷன், வெளிப்பாடு. ஞானம் வேண்டுமென்றால் அந்த சம்சாரங்கள், வாசனைகள் அழிய வேண்டும். ஜீவன் முக்தி விவேகம்னு ஒரு வித்யாரண்யர் சொல்றார். ஒரு புக் இருக்கு. அவர் விஜயநகரம் நாட்டுல அவர் மினிஸ்டரா இருந்தார், வித்யாரண்யர். நம் மனம் பலவிதமான பொருட்களை படைத்துக் கொண்டிருக்கிறது. படைக்கப்பட்டது எல்லாம் பார்க்கப்படுபவை எல்லாம் அஞ்ஞானத்தினால் வருபவை. ஞானம் இல்லை என்று அர்த்தம். உள்ளே இருப்பவை எல்லாம் அழிந்து எரித்து விட வேண்டும். இப்படியாக விசாரம் செய்ய வேண்டும். கொஸ்டின் 4, உலகத்தை படைத்த உபாதானம் என்ன? பொருள் காரணம் என்ன? ஒரு பொருள் படைக்கப்படுவதற்கு முன்பும் படைக்கப்பட்ட போதும் அது அழிந்த போதும் எது இருக்கிறதோ அதுதான் உபாதான காரணம். மண் இருக்கிறது, பானையாக இருக்கிறது. பானை உடைந்த பிறகு இருக்க போவது மண், முக்காலத்திலும் இருப்பது. அப்படி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் காரணம் பிரம்மன். பிரம்மனுக்கு அழிவே கிடையாது. இருக்கக்கூடிய அனைத்திற்கும் 2 காரணம். ஒன்று பிரம்மன் தான், உண்மையான காரணம் பிரம்மன் தான். அந்த அஞ்ஞானத்திற்கும் சங்கல்பத்திற்கும் உபாதான காரணமாக இருப்பதும் பிரம்மன் தான். இவை 2 உபாதானத்திலிருந்து தான் வந்தது. படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் அந்த உபாதான காரணத்திலிருந்து வந்தது. நுட்பமானது. சச்சித் ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியது. சத்து துக்கமற்றது, அவ்வியம், மாறாதது. மண்ணாக இருந்த போதும் பானையாக இருந்த போதும், பானை போன பிறகும் மண்ணாகவே இருக்கிறது. வடிவமும் உருவமும் பெயரும் மாறுகிறது, அவ்வளவுதான். அதுதான், அதனால அது மாயையினால. சோ சாண்டோபனிஷத்துல வரும் வாச்சாரம் பலம் விசாரம் நாமதேயம்ங்கிறது ரொம்ப பாப்புலர்
அது உருவமும் வடிவமும் பெயரும் நீக்கிவிட்டு என்றும் மாறாமல் இருக்கக்கூடியவன் தான் பிரம்மன். ந ஜாயத்தே மரியத்தேன்னு பகவத்கீதையிலையும் வரும். ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. ஒரு நாளும் பிறப்பதில்லை, இறப்பதில்லை. உடல் அழியும் போது அழிவதில்லை. எப்படி பானைக்கு மண் காரணமாக மண் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறதோ அதே போல பிரம்மன் தான் உபாதான காரணம். இப்படியாக விசாரம் செய்ய வேண்டும். 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டார். கொஸ்டின் 1க்கு மட்டும் நான் யார் இல்லைன்னு சொன்னார். இப்போ verse 16ல யாருன்னு சொல்ல போறார். தசஸ்லோகியில நாம் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னார். மீதி இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான் நான். அதாவது சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவன் நான். ஸ்தூலமான பொருட்களுக்கு அடிப்படையாக எது இருக்கிறதோ சத்வஸ்து, அதுதான் நான். 3 அவஸ்தைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது மாண்டூக்கிய உபனிஷத்துல துரியம் அப்படின்னு சொல்லுவார். துரியம்ங்கிறது 4th ஸ்டேட் அல்ல, தட் இஸ் த ஃபவுண்டேஷன், சப்ஸ்ட்ராட்டா. நிறைய பேர் சொல்றா துரியம்னு 4வது ஸ்டேட். ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட், இந்த 3 ஸ்டேட் தான் இருக்கு. 4வது ஸ்டேட் கிடையாது. ஆனா இந்த 3த்துக்கும் ஃபண்டமெண்டல் துரியம். தட் இஸ் பகவானுக்கு அனதர் நேம் துரியம். சோ 3 நிலையிலும் 3 வெவ்வேறு மனிதர்கள். காரணம்னாக்க கனவுல நான் சாப்பிட்டேன்னாக்க நினைவுல பசி அடங்காது. அங்க சாப்பிட்டோம் வேற, இங்க சாப்பிட்டோம் வேற இல்லையா? சோ அது இதுல வரும். மாண்டூக்கிய காரிக்கைன்னு படிச்சுட்டு இருக்கேன். அது ரொம்ப பெருசு, டீட்டெயில்டு, நிறைய வருஷஸ் இருக்கு. 2 வருஷம் போகும். அது படிச்சுட்டு இருக்கேன். என்ன 6 மாசமா படிச்சுட்டு இருக்கேன். வேர்ஸ் 7ல தான் இருக்கேன் இன்னும். அது புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதிதான் பழகுவேன். நான் எல்லாமே எழுதிதான் பழகுவேன். ஸோ தட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த மாதிரி 3 இடத்துலயும் 3 அவஸ்தையிலையும் இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். அது 3ம் வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ். 3 டிஃப்ரெண்ட் பீப்புள் மாதிரி. வேக்கிங் ஸ்டேட்ல நம்ம எல்லாத்தையும் நான் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரீம் ஸ்டேட்ல இது எதுவுமே வராது. எல்லாம் இதுல மனசோட மட்டும்தான் போயிட்டு இருக்கும். டீப் ஸ்டேட்ல ப்ளூராலிட்டியே இருக்காது. ஏன் இங்க அனுபவிப்பது கனவில் வேறாக இருக்கும். நான் என் கட்டில தூங்கிட்டு இருப்பேன், ஆனா என் கனவுல நான் சென்னையில இருப்பேன். சோ ஆழ்ந்த உறக்கத்தில் இது 2மே இல்லாத நிலை. 3 டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ், 3 டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், நம்ம கம்பார்ட்மெண்ட்ல லைட் ஆன் பண்ணா அடுத்த கம்பார்ட்மெண்ட் இருட்டா தான் இருக்கும். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி வேக்கிங் ஸ்டேட்டும் ட்ரீம் ஸ்டேட்டும் வேற வேற. 3 வேறுபட்டவை. ஆனால் 3க்கும் பொதுவாக ஒன்று இருக்கிறது. நான் அந்த விழிப்பு நிலையில் இருக்கிறேன். நான் கனவு கண்டேன், நான் உறங்கினேன். நான் அடிப்படை துரியம். 4வது என்று சொல்ல முடியாது. 3 நிலையிலும் பற்றில்லாமல் 3 நிலையிலும் இருப்பவன் தான் ஞாத்தா, அறிபவன். சாட்சி, பார்ப்பவன். இந்திரியங்கள், புலன்கள், பொருட்களுடன் தொடர்பில்லாமல் பார்த்து கொண்டிருப்பவன் அறிபவன். அப்படிப்பட்ட பிரம்மன் நான். கோ அகம், நான் யாருங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டாருங்க. இதைத்தான் உபனிஷத் சொல்றது, தத்துவம் அசி, யூ ஆர் தட். ஐ எம் நாட் திஸ் பாடி. பாடி கீப்ஸ் சேஞ்சிங், இவென்ச்சுவலி அழிஞ்சு போகும். ஐ எம் நாட் திஸ் மைண்ட். மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, க்ஷணத்துக்கு க்ஷணம், எவ்ரி மில்லி செகண்ட். பிரம்மன் இஸ் இம்மொபைல், நகராதது, அச்சலஹா, கூடஸ்தான் பார்த்தோம். பிரபஞ்சம் போய் கொண்டிருக்கிறது. பல உடல்கள் மனங்களை பாதிக்கிறது. ஆத்மா சாட்சி, எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடியது, கூட்டஸ்தன். அவிநாசி தூ தத்விதிகி, அவிநாசியாக இருக்கக்கூடியதுன்னு. விநாசம்னாக்க நாசமடையாது, அவிநாசினா நாசமடையாதது, நாசமற்றது. உடலுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆத்மாவிற்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது, நித்தியமாக இருக்கக்கூடியது, எங்கும் பரவி இருக்கக்கூடியது, வியாபித்து இருக்கக்கூடியது. உடல் பரிச்சின்னம், லிமிட்டட். இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஹைட்டு, வெயிட்டு, ஷேப்பு. அதுக்கு வெளியில உடல் கிடையாது. ஆத்மா ஆல் பர்வேசிவ். ஆத்மா ஸ்தானுஹுனாக்க மாறாதது, சனாதனம், காலத்தை கடந்து இருக்கக்கூடியது. அச்சலம், சலனமற்றது, சூக்ஷ்மம், அறிந்து கொள்ள முடியாதது. வித் 5 சென்சஸ் உணரலாமே தவிர அறிய முடியாது. கண்ணால் பலவற்றை பார்க்கிறோம்,
therefore கண் இருக்கிறது இஸ் an inference இல்லையா? கண்ணால பாக்குறதுனால கண் இருக்குன்னு ஒரு இன்ஃபர் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி ஆத்மாவை உணரத்தான் முடியும். ஆத்மா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்றது, ஆத்மா இல்லைன்னா ஒண்ணு நடக்காது அப்படிங்கறது உணரணும். அதான் that we all know that. அது இருப்பதனால் உணர்வற்ற இந்த உடலும் மனதும் உணர்வுள்ளதாக தெரிகிறது. ஆத்மா இஸ் இன்டிஸ்கிரைபபிள் பியாண்ட் வேர்ட், சொற்களுக்கு அப்பாற்பட்டது, பேச்சுக்கு மூலமாக மனதிற்கு மூலமாக இருக்கக்கூடியது. இவ்வாறு விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். இங்க நிறுத்துறோம் நம்ம. இந்த திடமான ஞானத்தை இன்னும் திடப்படுத்த verse 17 to 21. இங்க இப்ப நம்ம ஸ்லைடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்து போயிடுறேன். ஸோ நம்ம இதுல ஆரம்பிச்சோம். புல்லாகி பூடாகி இந்த மாணிக்க வாசகரோட பாடல், இதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். இது பார்த்தோம். 840,000 species. ஸோ நம்ம இதுல ஏழு ஜென்மங்கள் சொல்லுவோம். ஏழு ஜென்மங்களும் நம்ம விஷ் பண்றது, ஏழு ஜென்மங்களும் நன்னா இருக்கணும்னு விஷ் பண்றோம் இல்லையா? ஏழு ஜென்மங்கள்ல ஏழு பிறவிகள்னு அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் தேவனாக நீதியான வாழ்க்கையில தேவனாகவும் பிறக்கலாம், நரஜென்மனாகவும் பிறக்கலாம், விலங்குகளாகவும் பிறக்கலாம், வானத்தில் பறப்பவனாகவும் பிறக்கலாம், ஊர்வனாகவும் பிறக்கலாம், கடல் விலங்குகளாகவும் பிறக்கலாம், தாவரங்களாகவும் பிறக்கலாம். இதுதான் ஏழு பிறவிகள் நம்ம யூஸ் பண்றது. இந்த ஏழு பிறவில மனித பிறவிங்கிறது எவ்வளவு ரேர்னு பாத்துக்கோங்க. அந்த மனித பிறவியா பிறந்து நம்ம இந்த ஆத்ம ஞானத்துக்கு வர்றதுங்கிறது இன்னும் அதிசயம். விவேக சூடாமணியில வரும் அது. ரொம்ப காமன் வேர்டு இந்தியால, ஈரேழு ஜென்மத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு. இது பார்த்தோம். பொத்தி திரு அகவல்னு ஒரு புக் இருக்கு. இதுல இது அந்த கதையில வரும், நீங்க பார்க்கலாம். அப்புறம் அது சென்ட் யூ தி லிங்க். இதை பார்த்து கேளுங்க. இந்த மான் கதை நல்லா இருக்கும். இதுதான் யமதர்மத ராஜா யுதிஷ்டர்கிட்ட கேட்கிறார். யுதிஷ்டர் பதில் சொல்றார், இந்த உலகத்துல எது ஆச்சரியம் அப்படின்னு. 4 கொஸ்டின்ஸ். நான் யார்? இந்த உலகம் எப்படி உருவானது? இதை உருவாக்கியவர் யார்? மூலப்பொருள் என்ன? இது நிர்வாண சட்டகம். இதுதான் கூட்டத்தான். இந்த கீழே இருக்கிற இரும்பு ஒண்ணுமே ஆகாது. அதான் பேஸ். கட்டோபனிஷத்து 5 உபனிஷத்துல என்னெல்லாம் கேள்வி வந்திருக்கு அப்படின்னு. இது அயன் பால் ஹீட்ல போட்டாக்க அது நெருப்புக்கு ரவுண்டு கலர் வந்துடுறது, நெருப்புக்கு கலர் ஷேப் வந்துடுறது, அதுக்கு இந்த கூல் பாலுக்கு ஹீட் வந்துடுறது. ஸோ இது தசஸ்லோகி. இதுவும் இம்பார்ட்டன்ட், கேட்கலாம் நீங்க. உங்களுக்கு அனுப்புறேன். தசஸ்லோகி நிர்வாண தசகம்னு பேர் இதுக்கு. இதெல்லாம் பார்த்துடலாம்னு நினைச்சேன். இதுதான் கதை. இது இதோட எண்ட் பண்றோம் நம்ம. சங்கராச்சாரியார் சிவகுரு ஆரியாம்பாளுக்கு பிறந்தார். வடக்குநாதன் கோவில்ல திருச்சூர்ல பிறந்தவர். சிவகுரு சங்கரர் 2 வயசா இருக்கிறத இறந்து போயிடுறார். சங்கரருக்கு 8 வயசுதான் ஆயுள். ரிஷிகள் அவருக்கு 16 வயசு கொடுக்குறா. 16 வயசு கொடுக்குறானாக்க பிரிட்ஜஸ், பர்னிங் ஆல் த பிரிட்ஜஸ். அதாவது சன்னியாசம் எடுத்துக்கிறார் 8 வயசுல. சன்னியாசம் எடுத்துட்டா இந்த உலகத்தையே தியாகம் பண்றோம்னு நம்ம பார்த்திருக்கோம். நம்ம எல்லாத்தையும் 8 வயசுல சன்னியாசம் ஆகிறார். அங்கேருந்து அவர் காலடியிலேருந்து கேதார்நாத் போறார் நடந்து. 8 வயசுல குழந்தை. அங்க போய் தன்னுடைய குரு கோவிந்த பகவத் பாதர், அவரோட பேர் சந்திரகுப்த சர்மா, அவரை போய் மீட் பண்றாரு 8 வயசுல. அப்பதான் தசஸ்லோக்கிய பாடுறார். அட் த பேஸ் ஆஃப் திரிவேணி சங்கத்துல தசஸ்லோகி பாடுறார். அந்த இடத்துல அவர் சொல்றார், நீ மந்தான மிஸ்ராவோட போய்
சம்வாதம் வச்சுக்கோ அப்படிங்கிற. இவர் தான் மந்தான மிஸ்ரா. அவர் வந்து ரிச்சுவல்ஸ் தான் ரொம்ப முக்கியம், எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அவர் ரிச்சுவல்ஸ்ல ரொம்ப இது பண்றவர். அந்த காலத்துல அவர் இந்த காலத்துல எல்லாருமே ரிச்சுவல்ஸ்ல தான் இருந்தா கம்ப்ளீட்டா. அதனாலதான் புத்திசமும் ஆரம்பிச்சது. புத்திசம் வந்து நீ ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றதுனால உன்னோட கஷ்டங்கள்லாம் போகாது அப்படின்னு அதோட நிறுத்தி விடுத்து. சோ அதனால சங்கரர் வந்து இவர்கிட்ட சம்வாதம் பண்றார். அவருடைய மனைவி பேரு உபய பாரதி, ரொம்ப பாப்புலர். மந்தான மிஸ்ராவோட ஒய்ஃப். இது மந்தான மிஸ்ரா அவரோட ஒய்ஃப். சோ தர்க்கம் பண்றா. தர்க்கம்னாக்க டிஸ்கஷன், சம்வாதம். சங்கரரும் மந்தான மிஸ்ராவும் சம்வாதம் செய்யும் போது மந்தான மிஸ்ரா அவரோட ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் த ஜட்ஜ். டிசைட் பண்ணி சொல்றா யார் வின் பண்றான்னு சொல்ல போறா. அவ என்ன சொல்றா, அவளுக்கு சொல்ல முடியாது. ஒண்ணு ஹஸ்பண்ட், இன்னொருத்தர் குரு இல்லையா. அவர் 2 பேருக்கும் ஒரு மாலையை கொடுக்குறான். ரோஜா மாலையை போடுறேன், அவங்க 2 பேர் கழுத்துலயும் போட்டுக்கோங்க. யாரோட மாலை கருத்து போறத சீக்கிரம் அவ தோத்து விடுறான். அவ இன்னொருத்தருக்கு சிஷ்யனா போயிடணும். சங்கராச்சாரியாரோட மாலை கருத்து போனா அவர் மந்தான மிஸ்ரருக்கு சிஷ்யனா போனோம். மந்தான மிஸ்ரோட மாலை கருத்து போனா சங்கரருக்கு சிஷ்யனா போனோம். சோ இந்த மந்தான மிஸ்ரருக்கு இவரோட பேச பேச இவர் தோத்துட்டே வர்றார். சோ அவருக்கு ஒரே கோவம் வருது, பாடி ஹீட் ஆகுது, ஹீட்ல கத்துறார். அவரோட மாலை கொஞ்சம் கொஞ்சமா கருத்து போயிடுறார். சோ தெரிஞ்சு போயிடுது, அவர் ரிச்சுவல்ஸை விட நமக்கு வேதாந்தம் முக்கியம். ரிச்சுவல்ஸ் பண்ண வேண்டியதுதான். ரிச்சுவல்ஸ் எல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல், வேதாந்தம்ங்கிறது ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன். அந்த இடத்துக்கு போகணும். எல்லாரும் ரிச்சுவல்ஸ்லயே இருந்துடக்கூடாது. வழக்கம் முழுக்க இது வேதாந்தத்துக்கு போகணும் அப்படிங்கிறது சிம்பலிசம். சோ உபயபாரதி என்ன பண்றா, மந்தான மிஸ்ராவை சாப்பிட கூப்பிடுறா. முதல்ல இது ஆரம்பிக்கிறது மேல ஹஸ்பண்ட சாப்பிட வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா. அவரை வந்து பிக்ஷைக்கு வாங்கோன்னு கூப்பிடுறா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் பிக்ஷைக்கு வாங்கோங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டா நீயும் சாமியார் ஆயிட்டேன்னு அர்த்தம். டைரக்டா நீ தோத்து போயிட்டேன்னு சொல்லாம ஹஸ்பண்ட 2 பேரையும் பிக்ஷைக்கு அழிக்கிற. சட்டில் வே ஆஃப் சேயிங் தட் ஹி லாஸ்ட், எலிகன்ட் வே ஆஃப் சேயிங் இட். அப்போ சங்கரருக்கு வயசு 16. அதுக்கப்புறம் 16வது வயசுல அவருக்கு இன்னொரு சம்வாதம் வியாசரோட நடக்கிறது. அப்போ வியாசர் வந்து அவர் 16 வயசுல இருந்து 32 வயசாக்குறார். அதுதான் சங்கரோட கதை. இதுக்கு வந்து சங்கர சரிதம்னு ஒரு புக் இருக்கு. அதுல திக்விஜயம்ல இருக்கு. அதோட முடிச்சுடலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கரெக்டா எடுத்து முடிச்சிட்டோம். அதெல்லாம் கேட்கறதுனால நான் எல்லாத்தையும் வீடியோ அனுப்ப வேண்டாம், நிறைய வீடியோ அனுப்ப வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா கேட்கறதுக்கு டைம் இருக்கு, முடியணுமே. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், 10-15 நிமிஷத்துக்குள்ளதான். ஆனா கேட்டாக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தெரியும் எப்படிங்கிறது. எனி தாட்ஸ்? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன்.